31 அதிகாரத்தினுடைய 8வது வசனம்தான் இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்த வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்கு சொந்தங்களோ நண்பர்களோ உறவினர்களோ ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் தான் எனக்கு முன்பாக பெரிய டார்கெட் இருக்குது, இந்த மாதம் தான் நான் ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன், இந்த மாதம் யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாய் நின்றால் நல்லா இருக்கும், யாராவது ஒருத்தர் எனக்கு வழி காமிச்சா நல்லா இருக்கும். ஆனா யாருமே இல்லை என்று வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே கடந்து போவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போக போகிறார். தேவன் கடந்து போகும்போது உங்களுக்கு முன்பாக நிற்க போகிறவன் யார்? ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிறேன், நீர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு நிலைவரமாய் கர்த்தர் தருகிறார். ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, நமக்காக பாதைகளை அவர் திறப்பார். ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது என்ன நடக்கும் என்றால், நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட பாதைகள் அது திறக்கும். இந்த மாதம் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது உங்களுக்காய் புதிய புதிய வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் போகிற இடத்திலே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். உங்களுக்கு புதிய பாதை இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் காட்டுவார். நான் நம்புகிறேன், பாதையை காட்டுகிறவர் மட்டுமல்ல, பாதையை நமக்காக அமைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பாதையே இல்லாத இடத்திலே கர்த்தர் முன்பாய் கடந்து போகும்போது நமக்காக பாதைகள் அமையும். இந்த 2 காரியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு முன்பாக போகும்போது எனக்கு பாதை அவர் காட்டுவார்.